அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாழ்க்கையால கரடுமுரடான பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கப்ப ஏன் நமக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? நம்ம மனசு தேடுற அந்த விடை எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வர்றது இயற்கை தானங்க. குறிப்பாக நம்ம மனசு நினைக்கிற ஒன்றும் வெளியில் நடக்கிற சூழலும் வேற வேறையாக இருக்கும்போது அந்த இறைவனோட தலையீடு எப்போ நடக்குங்கிற அந்த பேராவலோட இன்னைக்கு நாம் பேசலாங்க. அந்த பிரபஞ்சத்தோட பேராற்றலாக இருக்கிற நம்ம தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகப்பெருமானோட பாதங்களை மனசில் நினச்சி அவர் நம்ம ஒவ்வொரு செயலையும் வெற்றியாக மாற்றி தரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த அழகான நேரத்தை நம்ம ஆரம்பிப்போங்க. அந்த செவ்வேலோட கருணை மலையில் நனைஞ்சிக்கிட்டே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தாங்க இருக்க போகுது. அதில் சந்தேகமே இல்லைங்க. இதில் பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா ஒரு அமைதியான கடலோட ஆழத்தில் எவ்வளவு வேகம் இருக்குமோ அப்படி ஒரு ஆழமான குணம் கொண்டவங்க. உங்கள் மனசில் தோன்ற எண்ணங்கள் எல்லாம் சும்மா மேலோட்டமானது கிடையாதுங்க. அது ஒவ்வொன்றும் தீர்க்கமான முடிவுகள், உணர்ச்சி பிளம்புகளும். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போகிறீங்கன்னா அது வெறும் ஆசைக்காக இல்லை, உங்கள் ஆன்மாவோட ஆழத்தில் இருந்து வர அந்த அசைக்க முடியாத உறுதியான உங்களை ஓட வைக்குது. ஒருத்தரை நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டிங்கன்னா கால மாற்றத்தில் வர எந்த சூறாவளியாலும் உங்கள் உறவை அசைக்கவே முடியாதுங்க. உங்களோட மௌனங்கிறது வெறும் பேச்சின்மை கிடையாதுங்க. அது 1000 வார்த்தைகளுக்கு சமமான ஒரு அதிர்வு. இதை உலகம் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றத்திற்கான விதை எப்பவுமே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் வர சின்ன சின்ன தடைகளும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இருக்கிற தொய்வுகளும் உங்களை சோர்வடைய செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஆரம்பங்க. பிரபஞ்ச விதிகளின்படி ஒரு பெரிய எழுச்சிக்கு முன்னாடி ஒரு தற்காலிக தேக்கம் வர்றது ரொம்ப இயல்பு தான். இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக சக்தி அரணா நின்று உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக கர்ம வினைகளின் நாயகன் சனீஸ்வர பெருமான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த 138 நாட்கள் இருக்குது பாருங்க, அது சாதாரணமானது இல்லைங்க. அது உங்கள் வாழ்க்கையோட திசையே மாற்ற போகிற ஒரு பொற்காலத்துக்கான சாவி. இப்போ கிரகங்களோட சுழற்சி உங்களுக்கு சாதகமாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இத்தனை காலமாக உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் இனி ஒவ்வொன்றா உடைய போகுதுங்க. இந்த காலகட்டம் வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாதுங்க, உங்கள் உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைக்க போகிற அங்கீகாரம். தொழிலில் நீங்கள் பார்த்த போட்டிகளும் வேலை பார்க்குற இடத்துல இருந்த நொடிகளும் இனி உங்களுக்கு சாதகமாக படிக்கட்டுகளாக மாறப்போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தர் புரிஞ்சுக்கிற சூழல் வரும்போது அந்த நிம்மதியே உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகும். இனி வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருக்காமல் உங்கள் தேடலே அந்த வாய்ப்புகளை இழக்கிற காந்த சக்தியாக மாறப்போகிற அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சனீஸ்வரரோட அருள் பார்வை உங்கள் மேலே விழுந்திருக்கிறதுனால இழந்தது எல்லாம் திரும்ப கிடைக்கும். ஒரு உன்னதமான நிலையை நோக்கி தடையில்லாமல் முன்னேற போகிறது உறுதி. அபாரமான புத்திசாலித்தனமும் எந்த சவாலையும் சமாளிக்கிற தெம்பும் இருக்கிற உங்களுக்கு ஏன் சில நேரங்களில் மட்டும் சர்க்கிள் வருது? இதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணுங்க. உழைப்பையே முதலீடாக வச்சு பயணிக்கிறவங்க கிட்ட சில நேரங்களில் தேவையில்லாத புகழ்ச்சிகளும் யதார்த்தத்துக்கு புறம்பான பாராட்டுகளும் நுழையுது. அது உங்கள் வாழ்க்கைக்கு கவனத்தை சிதறடிக்க வீழ்ச்சிக்கு காரணமாயிடுதுன்னு தோணுதா? குறிப்பாக நிலம், சொத்துக்கள், வசதிகள் இருந்தும் அதை முழுசாக அனுபவிக்க முடியாமல் தடுக்கிற கோர்ட் கேஸ் அலைச்சல்கள் உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கலாம். உங்கள் மனசில் இருக்கிற பெரிய பெரிய பிளான்களை சரியான நேரம் வர்றதுக்கு முன்னாடியே மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக பேசுகிறது தான் உங்கள் எதிரிகளுக்கு ஆயுதமாக மாறிடுதுங்க. உங்கள் ரகசியங்களை நீங்களே மற்றவங்கிட்ட சொல்லி கொடுக்கறத இனிமேல் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். யாரையும் கண்ணை மூடிக்கிட்டே நம்பாமல் உங்களுக்கு ஒரு தனி பாதையை அமைச்சுக்கோங்க. உங்கள் வெற்றியோட பிளான்களை ரகசியமாக வையுங்க. மற்றவங்க தலையீடு இல்லாமல் காரியங்களை முடியுங்க. அதுதாங்க உங்களுக்கு பாதுகாப்பு. தர்மத்தோட நாயகன் சனீஸ்வர பகவான் உங்களை கஷ்டத்தை எல்லாம் போக்கி உங்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணினாதான் இந்த 138 நாட்களை ஒரு வர பிரசாதமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களால் வர நெகட்டிவ் விஷயங்கள் உங்களை நெருங்காத அளவுக்கு ஒரு கவசம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. இது சாதாரண நேரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையோட பொற்காலத்தோட ஆரம்பம். பண விஷயத்துலையும் பிஸ்னஸ்லையும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் இனி தொட்டதை துளங்குற மாதிரி மாறப்போகுதுங்க.
தொழிலில் வேலையில் நீங்கள் இழந்த பெயரையும் புகழையும் திரும்ப பெற போகிறீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் அல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத பணவரவும் புதிய பொறுப்புகளும் தேடி வரும். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டவங்க கூட இணை மிரண்டு போய் ஒதுங்கி போவாங்க. மேலதிகாரிகளோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுனால வேலையில் இருந்த டென்ஷன் குறைஞ்சு ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். குடும்பத்தோட இருக்கிறவங்கள ஆரோக்கியமாக சூப்பராக இருக்கும். வீட்டில் விசேஷ செய்திகள் வந்து சேருங்க. வெளியில் இருந்த மரியாதையும் கௌரவமும் திரும்ப கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியாக பயணங்கள் மூலமாக புது தொடர்புகளும் லாபகரமான முதலீடுகளும் வரும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலையும் சரி வெளி வாழ்க்கையிலையும் சரி ஒரு ராஜாதி ராஜா நிலையை அடைய இதுதாங்க சரியான டைமு. நிச்சயமாக ஒரு நேயரோட ஆழமான தேடலுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற பதில் என்னன்னு இன்னும் டீப்பாக பார்க்கலாமா? இவ்வளவு மாற்றம் நடக்குன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் சும்மா ஒரு மனமாற்றமா இல்லை கர்ம வினையில் நடக்கிற உண்மையான மாற்றமா? நம்ம தைரியத்தை எப்படி மாற்ற போகுது அப்படின்னு ஒரு நேயர் கேட்குறாரு. உண்மையை சொன்னால் கிரகங்களோட நகர்வுங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க. அது நம்ம மூளையோட நரம்பியல் செயல்பாட்டுலையும் நாம் எடுக்கிற முடிவுகளையும் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற வெற்றியை மட்டும் இல்லை, அந்த வெற்றியை தக்க வச்சுக்க தேவையான மனோதிடத்தையும் சேர்த்து தாங்க கொடுக்குறாரு. இதனால் திடீர்னு பணவரவு உங்கள் வீட்டை தேடி வரும். சொசைட்டியில் ஒரு பெரிய பவர் உங்கள் கைக்கு வரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட சப்போர்ட் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமாக இருக்க போகுதுங்க. வீட்டை நிர்வகிக்கிற இல்லத்தரசிகளுக்கு ஒரு சூப்பரான செய்தி. இது வரைக்கும் மதிக்கப்படாமல் இருந்த உங்களோட ஐடியாக்கள் இனி வேத மாதிரி கொண்டாடப்படும். குடும்பத்தோட நிதி முடிவுகளில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஆஃபீஸில் இருந்து வேலைப்பளவும் டென்ஷனும் குறைஞ்சு உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெரிய போஸ்டிங் உங்களை தேடி வரும். கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இழந்த இருப்பறிகள் முடிஞ்சு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லாத கவன சிதறல் போய் படிப்பில் ஒரு ஆர்வம் தானாகவே வருங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மறுமலர்ச்சி காலம். தேங்கி கிடந்த ஸ்டாக் எல்லாம் சூப்பராக சேல்ஸ் ஆகும். புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே பெருசாக்குவீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஹார்ட் ஒர்க்கை மேலதிகாரிகள் அங்கீகரிப்பாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபரம் சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்குங்க. சிலருக்கு வெளிநாடு போகிற யோகம் கூட வரும். குறிப்பாக அஷ்டமச்சனையோட தாக்கம் குறையிறதுனால சொந்த ஊர் சொத்தில் இருந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும். கோர்ட் கேஸ் எல்லாம் உங்களை சாதகமாக வருங்க. இது ஒரு பெரிய நிம்மதியை தரும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரமும் அதிகாரமும் கூடும். அதனால் பேசிக்கிட்டே பல சிக்கல்களை தீர்த்திடுவீங்க. அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் இருக்கணுங்க. கடன் வாங்கிறத தவிர்த்து இருக்கிறத வச்சு சமாளிக்க பழகிக்கோங்க. சமையல் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அது சின்ன விபத்துகளை தவிர்க்க உதவும். புதுசாக சொத்து வாங்குகிற யோகம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. லேட்டஸ்ட் மாடல் காரு பைக்குன்னு வசதிகள் பெருகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அன்பு அதிகமாகும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் லாங் ட்ராவலை தவிர்த்து ஹெல்த் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளாக இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஒவ்வொன்றா மறைஞ்சு புது புது எனர்ஜியை உணர்வீங்க. உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகிற இந்த நேரத்தில் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுகிறது உங்கள் மரியாதையை தக்க வைக்குங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஹெல்த் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எப்போ வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போன பழைய பாக்கிகள் எல்லாம் இப்போ முழுசாக உங்கள் கைக்கு வந்து சேரும். வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம எதிர்காலத்தை உருவாக்குனது தான். இப்போ இருக்கிற இந்த மனசும் உளைச்சலும் குழப்பமும் எப்போ தான் ஒரு தெளிவான நீரோடை மாதிரி மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதுக்கு பதில் என்னன்னா, உங்கள் மனசில் இருந்து அந்த இருட்டை விலகி ஒரு புதிய விடியல் வர நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க. இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நம்ம சில விஷயங்கள் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக மற்றவங்க பேச்சை நம்பி உங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எதையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இப்போதைக்கு வேணாங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. அது நிம்மதியையும் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நிஜ முகத்தை இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. அது உங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ், இப்போதைக்கு இருக்கிற இடத்துலையே வேலையை தொடரதாங்க உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது.
உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏழைங்களுக்கும் அன்னதானம் பண்ணுங்க. அது உங்கள் கர்ம வினையை குறைச்சி பாசிட்டிவ் எனர்ஜி தருங்க. ரொம்ப நாளாக கனவாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது நிஜமாக போகுது. எல்லாமே தோத்தே போகுதே அப்படின்னு வருத்தப்பட்ட காலம் முடிஞ்சு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகிற காலம் இதுதாங்க. பண ரீதியாக இருந்த தடைகள் எல்லாம் வெயில பார்த்த பனி மாதிரி விலகிடும். சனீஸ்வர பெருமானோட இந்த அருளால் பொண்ணும் பொருளும் உங்கள் வீட்டை தேடி வருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், சேலரி ஹைக் எல்லாம் சேர்ந்து வந்து உற்சாகத்தை படுத்துங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு கூடும். வீட்டில் விசேஷத்துக்காக ஏற்பாடுகள் நடக்கும். வேலை தேடுற இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு யோகம் கூடி வரும். பிஸ்னஸில் இருக்கிறவங்க சவால்களை சமாளித்து பெரிய லாபம் பார்ப்பீங்க. மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே தடையில்லாமல் நடக்க போகுது. சனீஸ்வரரோட நெகட்டிவ் தாக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் உங்கள் டெய்லி ஒர்க்கு கூட ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். நீங்கள் பிளான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு லாபத்தை தருங்க. எவ்வளவு பெரிய சிக்கல்களையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மன வலிமை உங்களுக்குள்ளே வரும். பண வரவு பல வழிகளில் பெருகும். ஆஃபீஸில் இருந்த கஷ்டங்கள் மறைஞ்சு எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சொத்து சேர்க்கை உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக புது பொறுப்புகளும் பதவிகளும் வரும். உங்கள் ஆசைகளும் லட்சியங்களும் வெறும் கனவாக இல்லாமல் நிஜமாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி விரிய போகிற இந்த மகா பொற்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க. இவ்வளவு காலமாக உங்கள் மனசில் இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு ஒரு அழகான விடியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு பூஞ்சோலையில் பாருனா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க வாழ்க்கையோட இனி வரும் காலம் இருக்க போகுது. கஷ்டப்பட்ட காலமெல்லாம் ஒரு கனவாக மறைஞ்சு உங்கள் கண்ணில் இனி ஆனந்த கண்ணீர் மட்டும்தாங்க வரும். குறிப்பாக பூர்வீக சொத்தில் இருந்த சட்ட சிக்கல்கள், குடும்ப பகையெல்லாம் முடிவுக்கு வந்து அந்த சொத்து உங்கள் கைக்கு வர அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் உடம்பும் மனசும் ஒரு புது எனர்ஜி பெற்று ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை கொண்டு போகுங்க. உங்களை மதிக்காமல் போனவங்க கூட உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷங்கிறது கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறதோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிறதோ இல்லைங்க. எந்த நோயும் இல்லாமல் மனசில் எந்த பாரமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான கோடீஸ்வரன். அப்படி ஒரு நிலையை அடைகிற யோகத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி தந்திருக்கு. கல்யாண தடைகள் விலகி குழந்தைகள் சத்தம் வீட்டில் கேட்க போகிற பாக்கியம் உங்கள் வீட்டை ஒரு நந்தவனமாக மாற்ற போகுது. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது வெறும் பழமொழி இல்லை, அது ஒரு பெரிய தத்துவம். உங்கள் மனசில் விதைக்கிற பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை செதுக்க போகிற சிற்பிகள். என்னால் முடியாது, என் வாழ்க்கையில் வசந்தம் வராதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு என்னால் முடியும், என் வாழ்க்கையில் செழிக்குங்கிறது நம்பிக்கையை மட்டும் விதைங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். ஆடம்பர வசதிகள் அதிகமாகும். அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரங்க பிரிஞ்ச உறவுகளோடு சேருவாங்க. வேலையில் உச்சத்தை தொடுவீங்க. கேட்டை நட்சத்திரங்களுக்கு அதிகாரிகளோட ஆசீர்வாதம் கிடைக்குங்க. நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக வருங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசியலில் செல்வாக்கும் கூடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு குவியும். மாணவர்கள் ஒரு புது லெவலுக்கு போவீங்க. கடைசியாக ஒரு தத்துவத்தோடு முடிப்போங்க. ஒரு ஆறு கடலை சேர்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி மனுஷ வாழ்க்கையும் இலக்கை அடையிற வரைக்கும் பாறை முள்ளுன்னு மோதித்தாங்க ஆகணும். ஆனால் அந்த மோதல்கள் உங்களை உடைக்கிறதுக்காக இல்லைங்க, உங்களை செதுக்கிறதுக்காகன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையோட போராட்டங்கள் எல்லாம் இப்போ ஒரு ஆழமான முடிவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. எதை பார்த்து பயந்தீங்களோ அதுவே உங்கள் முன்னேற்றத்திற்காக படிக்கட்டாக மாறும். இந்த மாற்றங்களை இன்னும் ஸ்பீடாக்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த முழுமுதற் கடவுள்கிட்ட உங்கள் மனக்குறையை சொல்லுங்கள். உங்கள் நேர்மையான வேண்டுதல் வீண் போகாதுங்க. நல்லது மட்டுமே நடக்கும். நன்மைகளே உங்களை சூழும். அந்த நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறேங்க. நன்றி, வணக்கம்.